லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கரின் இந்தியன் 2 ஜூலை 12 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். படம் பயங்கரமா இருக்க போது. தாத்தா செய்ய போறாரு, எல்லாரையும் செதற விட போறாரு. தாத்தா வராரு, லஞ்சம் 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 எல்லா இடத்துலயும் லஞ்சம் தான் இருக்கு. ஓடு ஓடு சொல்ல விட போறாரு தாத்தா. ஓடு போடு போடு போடு. கேமரா வைக்கணும். கேமரா எல்லாம் தாத்துக்க லைட்டா. தாத்தா வராரு, தாத்தா வராரு, தாத்தா வராரு. இன்னைக்கு இந்தியன் 2 உலகமே எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த படம் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தியேட்டர்லாம் மக்கள் வெள்ளம், அவ்வளோ மக்கள் வெள்ளம் இருக்காங்க. இந்த படத்தோட தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார். இன்னைக்கு வந்து அஜித் சார் படம், ரஜினி சார் படம்லாம் அடுத்து அவங்க தான் தயாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி மிக பிரம்மாண்டமான ஒரு தயாரிப்பாளர் சுபாஷ்கரன் சார் தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. மிக பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் சார் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. உலக நாயகன் கமல் சார் இதில் நடிச்சிருக்காரு. மியூசிக்ல இன்னைக்கு நம்பர் 1 இருக்கிற அனிருத் அவர்கள் தான் இன்னைக்கு வந்து இந்த இந்தியன் 2க்கு மியூசிக் போட இன்னும் பல வல்லுநர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படம் பார்க்கறதுக்கு கமல் சாரோட கால் தூசி அளவு கூட இல்லாதனா ஏதோ எனக்கு தெரிஞ்ச கமல் சார் கெட்டப் போட்டுட்டு வந்திருக்கேன். இது வந்து கமல் சார் கெட்டப் அப்படின்றத விட இந்தியன் 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 கம்பேக் இந்தியா கம்பேக் இந்தியா கம்பேக் இந்தியா கம்பேக் இந்தியா கம்பேக் இந்தியா. ஸோ அதனால தான் இந்த கெட்டப்பில் வந்திருக்கேன். அது மட்டும் இல்லை, குதிரையோட வந்திருப்பேன், பார்த்துருப்பீங்க. நான் மட்டுமல்ல, இன்னைக்கு உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த இந்தியன் 2 மிகப்பெரிய வெற்றி அடையும். நான் ஏற்கனவே படம் பார்த்துட்டேன் நேற்று. இருந்தாலும் இன்னைக்கு ரசிகர்களுக்கு கூட படம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு தேட்டருக்கு வந்திருக்கேன். படத்தை பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். அப்படிலாம் இல்லை, எல்லாரும் கொண்டாடுறாங்க. அதுக்கு இல்லை, இன்னைக்கு வந்து உலகம் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகமே ஹிந்தி, தமிழ், கன்னடா, ஒரிசா, குஜராத்தி, மராட்டி, அது மட்டும் இல்லை இங்கிலீஷ்னா நீங்கள் வேறு எதாவது நினச்சிட போறீங்க. இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த படம் வந்து பயங்கர ஒரு எதிர்பார்ப்பில் இருக்குது. இன்னைக்கு எல்லாருமே தியேட்டரில் வந்து இன்னைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னாக்கா அந்த இந்தியன் 1 அதோட வெற்றி தான். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த இந்தியன் 1ஓட பார்ட் 2 தான் அதில் வந்திருக்கு. அடுத்து பார்ட் 3 வரப்போகுது, 4 வரும், 5 வரும். ஏன்னா வந்து லஞ்சம் 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 அந்த லஞ்சத்தை ஒழிக்கணுன்றது தான் இந்த படம். டாம் அண்ட் ஜெர்ரி ஆட்டம் தொடங்கிருச்சு. ட்ரைலர் பார்த்தேன், ரொம்ப எக்ஸ்பெக்டட் ட்ரைலராக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து ஒரு 7 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்தாங்க, எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப ஆர்வமாக தான் இருந்தோம். திங்கக்கிழமை டிக்கெட் புக் பண்ணதுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எப்படா வெள்ளிக்கிழமை வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம். ஸோ வெள்ளிக்கிழமை வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் படம் பார்க்க உள்ளே போயிடுவோம். பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச ட்ரைலரை பார்க்கும்போது நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்த படத்தில் ஒரு எக்ஸாம் ஹாலில் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் நீட்டை பற்றி பேசியிருப்பாங்களா என்னன்றது எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் பண்ணுறது. என்னென்னா அரசியல் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், பட் தெரிஞ்சதையே திருப்பி அவங்க திரையில் காட்டுறாங்கன்றது கொஞ்சம் சுவாரஸ்யமாக காமிச்சா நல்லாயிருக்கும். ரெண்டாவது, எல்லாருமே இப்போ இருக்கக்கூடிய அரசியலை காட்டுறது எப்படி காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனக்கு எந்த ஒரு பாதகமும் வராத மாதிரி ஒரு அரசியலை பேசுவாங்க. பட் அந்த மாதிரி பேசாமல் என்ன அவங்க சொல்ல வந்தாங்களோ அதை கரெக்டாக சொல்லணும், யாருக்கும் பயப்படாமல் ஒரு அரசியலை பேசணும் அப்படின்றது தான். பட் அட் லாஸ்ட் எப்படி இருக்குது படம்ன்றது வெளில பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் கண்டிப்பாக. ஆமாம்மா, கண்டிப்பாக. அதாவது பிரம்மாண்டம் அப்படின்னு ஒரு விஷயம், சங்கர்னாலே பிரம்மாண்டம் தெரியும். அதை தாண்டி அடுத்து இன்னொரு விஷயம்னா சங்கர்னா யதார்த்தம். ஒருத்தருக்கு எதை எப்படி காட்டணுமோ அதை காட்டுவார். அந்த ஒரு கனெக்ட் கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அந்த சங்கர் அப்படின்றவர். உதாரணத்துக்கு நீங்கள் இந்தியன் 1ல் கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அவர் ஏன் இந்த மாதிரி மாறினார், அவர் ஊழல் லஞ்சம் இருக்கக்கூடாதுன்னு ஏன் மாறினார்ன்றது ஒரு விஷயம் சூப்பராக காமிச்சிருப்பாங்க கிறிஸ்பா. அதே மாதிரி இந்த பார்ட்லேயும் வரும் அப்படின்றது எதிர்பார்க்குறேன் நான். பட் ஆனால் நிறைய கெட்டப்பில் வராது. அந்த கெட்டப்லாம் உண்மையிலேயே படத்துக்கு தேவைப்பட்டுச்சா இல்லையான்றது படத்தை பார்த்தா மட்டும் தான் தெரியும். நல்லாயிருக்கும் நம்புறேன். அதாவது அவர் சொன்ன வந்து விஷயம் என்னன்னாக்கா, அவர் வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தார், என்னோட படங்கள் பண்ணும்போது பிஸியாக இருந்தார். பட் அந்த டைமில் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதால் அந்த டைமில் இவரே திருப்பி வந்து இன்னும் பர்டன் கொடுக்க வேணான்றது அனிருத்தை போட்டன்றாரு. அது உண்மையான காரணமானு தெரியல. பட் இப்போத்தி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அனிருத் கொடுக்குறாரு அப்படின்றதாலேயே வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் பண்ணுறாரு. பட் கண்டிப்பாக இந்த மாதிரி பெரிய பட்ஜெட் படங்களுக்குலாம் அனிருத் அவரோட ஃபுல் ஃப்ளெட்ஜாக கொடுப்பாரு அப்படின்றது தெரியும். பட் உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்றது.
படம் நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். இதில் வேற தாத்தா வராருன்னு வேற சொல்லியிருக்காரு. இன்னொன்று வந்து எங்கள் கம்பெனியோட இதெல்லாம் வந்திருக்கு. இதில் எங்கள் கம்பெனியில் வந்து எடுத்திருக்காங்க படத்தை. அதுக்காகவே நாங்கள் வந்து பார்க்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு இது மாதிரி எதிர்பார்க்குறோம், நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். நிறைய மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறோம், அரசியல்லையும் சரி இதுலேயும் சரி. பாட்டு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து எல்லாமே செமையாக இருந்துச்சு. இந்த இதில் அதே மாதிரி எதிர்பார்க்குறோம். தாத்தா வேறு லெவலாக வருவார்னு நினைக்கிறேன். ஆனால் இதில் கம்மியாக வரன்றனால கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஃபுல்லாக படத்தில் ஃபுல்லாக வந்தால் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். ஏதோ செகண்ட் ஹாஃப் மேலே வருவன்ற மாதிரி சில ரூமர் போயிட்டுருக்கு. எப்படி வருதுன்னு தெரியல. படத்தை பார்த்தா தான் தெரியும் எங்களுக்கு. ஃபஸ்ட்டு இதில் தாத்தா மாதிரியே இந்த இதில் ஃபுல்லாக தாத்தா வந்தாருன்னா வேறு லெவலாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே தாத்தா தான் வெயிட்டு. நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இது வரைக்கும் அனிருத் கொடுத்தது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு. இதுவும் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம். படத்தை பார்த்தா தான் தெரியும். ஃபுல்லாக படத்தை பார்த்தா தெரியும். தலைவரை அது வந்து கமல் சார் வந்து எதில் நடித்தாலும், அது இந்தியன் 2 நடித்தாலும் விக்ரம் 2ல் நடித்தாலும் என்ன படம் நடித்தாலும் கமல் சாருக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து சினிமாவில் நடிக்க வந்து 60 வருஷம் ஆச்சு. 60 வருஷத்துக்கு பிறகு அவருக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குது. ஏன்னா அவர் இந்த படம் வந்து தமிழில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக எதிர்பார்க்குற ஒரு படம் தான் இந்தியன் 2. ஏன்னா விக்ரமில் எப்படி வந்து அனிருத் மியூசிக் அனிருத் கமல் சார் காம்பினேஷனில் எல்லாமே ரீரிகார்டிங் எல்லாமே சூப்பர் ஹிட்டாக இருந்துச்சு, அதே மாதிரி இந்த படமும் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா இந்தியனில் வந்து ஏஆர் ரஹ்மான் சார் மியூசிக்கு எல்லா பாட்டுமே நல்லா இருந்துச்சு. கப்பல் ஏறி போயாச்சு, அப்புறம் அக்கடான்னு நாங்கள் ஊட போட்டா, அப்படி நிறைய பாட்டு அதில் இருக்கிற எல்லா பாட்டுமே ஹிட்டு. இதில் வந்து ஒரு 2-3 பாட்டு தாத்தா வராரு, கதறப்பட போகிறாரு, அப்புறம் இன்னொரு கம்பேக் இந்தியன், இந்த இதெல்லாம் நல்லா இருக்குது. இந்த அதாவது கமல் சாரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்டிங்கில் அந்தந்த தலைமுறைக்கு தகுந்த மாதிரி படம் பண்ணுறதுல அவர் அடிச்சுக்க முடியவே முடியாது. ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் படம் பண்ணியிருக்கிறாரு, ஈஸ்ட்மன் கலரில் படம் பண்ணியிருக்காரு, சினிமா ஸ்கோப்பில் ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கிறாரு, டிடிஎஸில் படம் பண்ணியிருக்கிறாரு, டால்பியில் பண்ணியிருக்கிறாரு. எல்லாமே அதாவது வசனமே இல்லாமல் ஒரு முழு படத்தை, அதாவது பேன் இந்தியான்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு முத பேன் இந்தியான்னா அது தமிழில் வந்து கமல் சாரோட பேசும் படம் தான். அதுதான் வந்து மொழியை கடந்து உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணி உலகம் ஃபுல்லாக சக்கப்போடு படம் போட்ட பேசும் படம். அவர் என்ன பண்ணாலும் வித்தியாசமாகவும் பார்க்குறதுக்கும் சுவாரஸ்யமாக இருக்குங்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்குது. அவருக்கு இருக்கிற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரசிகர்கள் நானும் ஒருத்தன். என்ன மாதிரி பலர் வந்து சினிமா உலகத்துக்கும் டிவியிலையும் வர்றதுக்கு கமல் சார் மாதிரி உள்ளவங்க தான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்களெல்லாம் பார்த்தா நாங்கள்லாம் நாகர்கோவிலேருந்து இங்கே வந்தோம். தலைவர் படத்தை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். பார்த்துட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. நீங்கள் ஒன்று பார்த்தோம் இல்லை போய் பார்த்துட்டு வந்து என்ன இல்லை ப்ரோ. அனிருத் இப்போது அவர் வந்து எல்லாத்துலேயும் நல்லா பண்ணிட்டு வர்றாரு. ஸோ ரஹ்மான் பண்ணியிருந்தா எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. யாரையுமே நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அதனால் அனிருத் நல்லா தான் போட்டிருக்காரு எல்லா பாட்டும். பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூ சொல்லுங்கள்.